ஒரு முக்கியமான செய்தி தான் உங்கள்ட்ட சொல்லப் போகிறேன். எப்படின்னா, ஒரு உற்சாகம் ஊட்டும் ஒரு பழக்கவழக்கங்கள் மனிதனா வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி கேட்டீங்கன்னா, ஒருவன் சோர்ந்து போயிருக்கான் வாழ்க்கையில. அவன் சோர்ந்து போனவனுடைய மீண்டும் மீண்டும் அவனுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி அவனுக்கு மறுபடியும் வந்து தோல்வியை காட்டும் போல மனம் நொந்து போகிற அளவுக்கு அவனுக்கு நாம வார்த்தைகளை யூஸ் பண்ணோம்னா அவனுக்கு மேற்கொண்டு அவனுக்கு மறுபடியும் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாத லெவலுக்கு மனம் தைரியம் இழந்து விடுவார்கள். அந்த வகையில் எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய நண்பர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னை சந்தித்தார். அவரு ஒரு ரைட்டரா இருக்காரு. அவர் கதைகள் எல்லாம் இது எழுதுவாரு. எழுதி எல்லாம் செய்யற கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட மனிதர் தோல்வியை கண்டிருக்காரு. தோல்வியை கண்ட அவருடைய பழக்கத்தை என்னிடம் அவர் காட்டினார். நான் சொன்னேன், சார் என்னுடைய வீடியோ யூடியூப்ல பாருங்க சார், நான் போட்டிருக்கேன் சேனல் ஓபன் பண்ணி அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் வாழ்க்கையில் கண்ட தோல்வியை நினைத்து எனக்கு நீங்க என்னத்த பண்ணாலும் எந்த செஞ்சாலும் யூடியூப்ல ஒரு செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, அதெல்லாம் வேஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு மேற்கொண்டு ஒரு தைரியம் இல்லாத ஒரு சொல்லி என்னை தாழ்த்தினார். அப்ப நான் மனதில் நினைத்துக் கொண்டேன், சரி அவர் வாழ்க்கையில இது நடந்திருக்கும் போல தெரியுது, அதை வைத்துதான் அவர் கூறுகிறார் என்று. அதே சமயத்தில் நான் ஒன்று கூறுகிறேன், இன்றும் எப்போதுமே நான் உங்கள்ட்ட கூறுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு சேனல்லாம் ஓபன் பண்ண தெரியாது. ஆனா என்னுடைய நண்பர் சிறிய வயது பையன், படித்த பையன், மீடியா லைன்ல உள்ள பையன், அந்த பையன் தான் சொன்னான் எனக்கு இந்த யூடியூப்ல சேனல்லாம் பேர்லாம் போட்டுக்கிட்டு ஓபன் பண்ணிருக்கார். அப்ப நான் அவன் கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆனா எந்த லெவல்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இந்த வீடியோ போடுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் செய்வது கடலுக்குள்ள முக்குளித்து எழுந்து வருவதற்கு சமம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்பாவதும் உங்களுக்கு அது துணை குறிக்கும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தைரியம் ஊட்டினாப்புல. அவரே கொஞ்ச காலம் சென்ற ஒரு படி கேட்டாப்புல, எப்படின்னு போகுது கொள்ளுது யூடியூப்ல. நான் உள்ள நிலவை சொன்னேன். அவளது சரியா எடுக்க மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அண்ணன் நீங்க அதெல்லாம் கவலையே படாங்கண்ணே, எடுத்து நீங்க போட்டுக்கிட்டே இருங்கண்ணே, ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டே இருங்க, எப்பாவது ஒரு டயத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி ஒரு தைரியத்தை சொல்லி எனக்கு உற்சாகம் ஊட்டினாப்புல அந்த சிறு வயது பையன். அப்ப அவர் எங்கே இருக்கிறார்? அந்த பின்னால் இருந்த அந்த வாழ்க்கையில் அடிப்பட்ட மனிதர், அவர் வார்த்தையில் எப்படி இருக்குது? ஒரு மனிதனுக்கு ஊக்கம் ஊட்டி வளர்த்து விடுவதும் தான் ஒரு காரியமான ஒரு உண்மையான செயல்.